எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய ரொட்டீனை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு மசாலா குழம்பு தான் பண்ணியிருந்தேன். அதுக்காக வெங்காயத்தையும் வெள்ளை போட்டு நல்லா இடித்து போட்டு பண்ணியிருக்கேன். சும்மா போட்டோன்னா யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அப்படி இப்படியே எடுத்து வச்சுட்டாங்க. அதனால் இடித்து போட்டு சூப்பராக பண்ணியிருந்தேன். நல்லாயிருக்கா? அதுக்கப்புறம் அதுக்கு சுருக்குன்னு இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு மாங்காய் ஊறுகாய் தான் பண்ணியிருக்கேன். எப்போவுமே மாங்காயை பொரிக்க தான் செய்வேன். இந்த தடவை ஊறுகாயாக பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெந்தயத்தூள் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டு சூப்பராக இருந்துச்சு. அது கூட லைட்டாக கருப்பட்டி போட்டோன்னா இன்னும் நல்லா தூக்கலாக நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு சுருக்குன்னு. அதுக்கப்புறம் சாப்பாடு தான் பண்ணி வச்சுருக்கேன். இது தக்காளி தொக்கு, சும்மா ஒரு 4 வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு எண்ணெய் ஊற்றி தாளித்து வச்சுருக்கேன். மதியானத்துக்காக டிஃபனுக்காக பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் நம்ம வீட்டு வேலையை பார்க்கலாம் வாங்க. எப்போ மேலே துணியில் காலையில் ஊற வச்சுருந்தேன். துவைச்சி அலசி பிழிஞ்சு காய போட்டாச்சு. அந்த வேலை கம்ப்ளீட் ஆகுமே. அதுக்கப்புறம் வீடு வாசலாம் கூட்டி விட்டுட்டு நேற்று ஒயிட் ஷர்ட்டு எல்லாம் துவைச்சி காய போட்டிருந்தேன் இல்லையா, அதை இன்றைக்கி தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு. இன்னும் எடுத்து வைக்கிறது தான் வேலை. அதுக்காக தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் மளிகை ஜாமான் வாங்க போயிருந்தேன். அதையும் இன்றைக்கி ஃபுல்லாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரா கட்டப்பையில் இருந்த பூரா எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இது 1 மாதத்துக்கு தேவையானதெல்லாம் கிடையாது. இது எனக்கு 3 மாதத்துக்கு வரும். நான் டிமார்ட்டு தான் போயிருந்தேன். அதோட பொருள் தான் என்ன நான் வாங்கினேன், எவ்வளோ ரேட்டு வந்துச்சு, எவ்வளோ பொருளெல்லாம் ஆஃபரில் போட்டிருக்காங்க அப்படின்றத நான் ஒரு தனி வீடியோவாக லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஆனால் உண்மையிலேயே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாக செல்ஃபெல்லாம் சுத்தம் பண்ணாமல் போட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி மளிகை ஜாமான்லாம் கொட்டி வைக்கவும் ஓரளவுக்கு சுத்தம் பண்ணி விட்டுருக்கேன். நாளைக்கு தான் ஃபுல் டீட்டெயிலாக சுத்தம் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பு ஸ்டவ்வு எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நான் குட்டிக்கிட்ட வந்துட்டேன். குட்டிக்கு தீவனம் போட, தண்ணி ஊற்ற, நாய்க்கு சாப்பாடு போட, கோழிக்கெலாம் அரிசி போட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தொழுவத்தில் வேலை நிறையா இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதோட நானும் சாப்பிட்டுட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.